வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதனால் கதையை தொடர்ந்து சொல்லுங்கள். பாடி, எங்களுக்கு இந்த கதை கேட்டு ஆர்வமாய் இருக்கு பாடி. சரி பசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். அடேய் திருடா திருடா திருடா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேளு. என்கிட்ட 30 கோடி என்ன 30,000 கோடிக்கும் மேலே பணம் இருக்குது. ஆனால் அது ஒரு லாக்கரில் தான் இருக்குது. சாவி போட்டு திறந்து நான் கேட்ட 30 கோடியை மட்டும் கொடு. எங்கள் லாக்கருக்கு சாவி கிடையாது. என் பையன் விஷ்ணுவின் ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்புறம் கண்ட்ரே அதை ஸ்கேன் பண்ணாதான் எங்களோட லாக்கரே ஓப்பன் ஆகும். அடேங்கப்பா, என்னம்மா போய் சொல்றீங்க? இப்படி சொன்னா உங்க பையனை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துருவேன்னு நினைத்தீங்களா? இவரை நம்ம அப்பா கிட்ட ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது இவரை பத்தி ஏதாவது டீட்டெயில் கண்டுபிடிச்சிடணும். என்ன இந்த ரூம்ல ஒரு பீரோவை தவிர எதுவுமே காணும். அந்த பீரோவை பார்த்தாலும் பழைய பீரோவா தான் தெரியுது. அதுக்குள்ளே எப்படியோ அவரோட துணி தான் வச்சிருக்க போறாரு. சரி, நம்ம வேற ரூமுக்கு போய் பார்க்கலாம். என்னை எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிருக்கீங்க நீங்க? உன்னை எனக்கு திருடான்னு கூப்பிட பிடிக்கல. நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். உன்னோட பேர் இன்னிலிருந்து அறிவாளி. இவரோட வீடு வெளியே பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கு, உள்ள இவ்வளோ கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. இவர் இதை எதுக்காக பயன்படுத்துறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன குழந்தைகளா, இந்த உலகம் எப்படி எல்லாரோட பாரத்தையும் தாங்குதோ அதுபோல நீங்களும் பலசாலியாக இருக்க வேண்டும், புத்திசாலியாகவும் செயல்பட வேண்டும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1 பார்ட் 40 வரைக்கும் நம்ம சேனல் இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும், நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்கலாம். இந்த கதை ஏதோ முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 41 இருக்கு. அது அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.